நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரச்சோதியார். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது அட்சய திருதியை திதி அன்று எந்த பொருள் வாங்கினால் வீட்டில் செல்வம் சேரும், சகல ஐஸ்வர்யம் சேரும், கடன் தீரும், நிம்மதி கிடைக்கும், வீடு வாங்குதல், இப்படி பல கேள்விகள். யூடியூப் நேயர்களே, அட்சய திருதியை திதி இந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் நாள், அதாவது மே மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 30ஆம் நாள், சித்திரை மாதம் 17ஆம் நாள், ஏப்ரல் மாதம் 30/4/2025 புதன்கிழமை அன்று அட்சய திருதி வருகிறது. இது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறுவார்கள். அதே சமயம் மகாலட்சுமிக்கு உகந்த நாள். இந்த நாளிலே எல்லோரும் தங்கம் வாங்கினால் செல்வம் சேரும் என்கிறார்கள். உண்மைதான். வசதி இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? அதற்காக வேண்டி நாம் தங்கம் வெள்ளி வாங்குபவர்கள், வசதி படைத்தவர் வாங்கி கொள்ளலாம். சப்போஸ் அந்த அளவுக்கு நம்ம பொருளாதார சில தடையாக உள்ளது, அதுபோல் உள்ளவர்கள் எந்தெந்த பொருளை வாங்கினால் செல்வங்கள் சேரும், லட்சுமி கடாட்சம் கிட்டும், இப்படி என்றதை நாம் இன்று காண உள்ளோம். நம் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், அட்சய திருதியில் வாங்கும் பொருள் சாமி படங்கள் அனைத்துமே வாங்கலாம். அதாவது மகாலட்சுமி, விநாயகர், முருகன், சிவசக்தி, லட்சுமி நாராயணன், எந்த இஷ்ட தெய்வங்கள் படத்தை அனைத்து வாங்குவது ரொம்ப விசேஷம். மேலும் குலதெய்வ படம் வாங்குவது அதை விட சிறப்பு. கிடைத்தால் குலதெய்வ படத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த அட்சய திருதி நாளில் வீட்டை என்ன செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல வீட்டை சுத்தமாக பெருக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடியில் பச்சை கற்பூரம் அதை கலந்து, அதை மஞ்சள் பொடி, நீர், பச்சை கற்பூரம் நல்லா கரைத்து ஃபுல்லாக தெளிச்சிங்கன்னா வீட்டில் லட்சுமி கடாட்சம், லட்சுமி வாசம் செய்வாள் என்று ஒரு ஐதீகம் இருக்கிறது. அட்சய திருதி என்னன்னு கேட்டால், நம்ம எதை செய்தாலும் அது வளரும். இப்போ வீட்டில் என்னென்ன வாங்கிக்கலாம், இப்போ என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நம்ம பஞ்ச பாத்திரங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பூஜைக்கு தேவையான பஞ்ச பாத்திரங்கள் எல்லாம் அடங்கிடும். மணி, மகாலட்சுமியோட குத்து விளக்கு, மகாலட்சுமி விளக்கு, காமாட்சி விளக்குன்னு சொல்லுவாங்க, அது தாமாளத்தட்டு, அதாவது நீர் வளர்கிறதுக்காக ஒரு சொம்பு மாதிரி வச்சுக்கலாம், அது இப்படி ஸ்பூன் எல்லாம் சேர்ந்து பஞ்ச பாத்திரம் இது வாங்குறது ரொம்ப விசேஷம். சரி, இதை தாண்டி அப்படி வாங்க முடியல, வேறு என்ன சார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டால், வெள்ளியில் டாலர் இருக்குது பாருங்கள், மகாலட்சுமி பதிச்ச டாலர், இல்லை விநாயகர் பதிச்ச டாலர், அது மாதிரி. சரி, வீட்டுக்கு அந்த படம் வாங்கி வைக்கணும், முதல்ல வாங்க ஏற்கனவே சார் பழைய படம் எடுத்து புதுசாக வாங்கி வச்சா லட்சுமி கடாட்சம் சரியில்லை. அது மாதிரினா மகாலட்சுமி, சரஸ்வதி, விநாயகர் போட்ட படம் வாங்கி வச்சு ரொம்ப நல்லது. அதே சமயம் குபேர படம் வாங்கி வச்சாலும் இன்னும் சிறப்பு. ஏன்னா குபேர லட்சுமி கடாட்சம் இல்லையா, அது மாதிரி பண்ணுறது ரொம்ப சிறப்பு. மேலும் நீங்கள் வாங்கும்போது பொருள் என்னன்னா நவதானியங்கள் வாங்கலாம். நவதானியங்கள் வாங்கி வீட்டில் வைக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மகாலட்சுமி கடாட்சம் பெற்ற பொருள் பாருங்க, கல் உப்பு வாங்குவாங்க, துவரம் பருப்பு வாங்குவாங்க, மஞ்சள் வாங்குவாங்க. இதெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சா ரொம்ப லட்சுமி கடாட்சம் சேரும் அப்படின்றது பொது ஐதீகம். அதோடு மட்டும் இல்லாமல் கோதுமை வாங்குவாங்க, ஏலக்காய் வாங்குவாங்க. இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. வீட்டில் சேர்த்து வச்சு ரொம்ப நல்லது. நெய் வாங்குறது ரொம்ப விசேஷம். இதெல்லாம் அட்சய திருதி நாளில் வாங்கிட்டு வீட்டில் வச்சா உணவு பொருள் தானியங்கள்லாம் பஞ்சம் தீரும் அப்படின்னு ஒரு ஐதீகம். என்னால உணவு தானியங்கள்லாம் பஞ்சமே வராது அப்படின்னு சொல்கிறது ஒரு ஐதீகம். இப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கனாக்கா, இது சில முக்கியமான 5 பொருட்கள் வச்சு நம்ம இன்றைக்கி பூஜை பண்ணி, இன்றைக்கி அந்த அட்சய திருதி நாளில் பூஜை பண்ணால் செல்வம் சேரும் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு ஐதீகம். இந்த நாளில் பாருங்கள், மஞ்சள் கிழங்கு, சந்தனம், லவங்கம், ஏலக்காய், பச்சை கற்பூரம், இந்த 5 பொருளையும் நம்ம முதல்ல சொன்னல வீட்டை சுத்தம் பண்ணிடணும். சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் பொடியில் பச்சை கற்பூரம் போட்டு வீட்டை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வீட்டில் புது படம் வாங்கியிருந்தால் வைங்கள, பழைய படமாக இருந்தாலும் பரவாயில்ல, தொடச்சிட்டு நல்லா முதல்ல விளக்கு ஏற்றிட்டு இந்த 5 பொருளையும் அங்கே வச்சிடணும். அதுக்கப்புறம் பூஜைக்குரிய பொருள் புஷ்பம் அதெல்லாம் வைக்க போகிறது நீங்கள் வச்சுருங்க. பிறகு இந்த 5 பொருளையும் வச்சு ஏலக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம், சந்தனம், மஞ்சள், இதை பூஜை பண்ணிவிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் மகாலட்சுமியும் வேண்டி எல்லா பிரச்சனையும் தீரணும், அதை செல்வங்கள் சேரணும், கொழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாத்மா வேண்டிட்டு ஊதுவத்தி கற்பூரம் காமிச்சு பிறகு என்ன பண்ணுங்க, நீங்கள் ஏற்கனவே
தீர்த்தம் வைப்பீங்களா, பஞ்சபாத்திரம் வாங்கின பாரு, புதுசாக வாங்கல பழசில் கூட பாருங்கள், அதில் வந்து கொஞ்சம் லவங்கம், கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஒரு ஏலக்காய் தூள் பண்ணி அதில் போட்டுட்டு, துளசி இருந்தால் ரொம்ப விசேஷம், துளசி இல்லைன்னு கிடைச்சா போடுங்க. அதை வச்சு மகாலட்சுமி நாராயணியை வேண்டிக்கிட்டு, உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு அந்த தீர்த்தத்தை பருகுங்க. பருகிட்டு இந்த சொன்ன பாருங்க, அந்த 5 பொருள், பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கம், மஞ்சளும் சந்தனமாக அங்கே பூஜையில் இருக்கலாம். இந்த 3 பொருளையும் சிறிது சிறிது எடுத்து நீங்கள் பணம் வைக்கிறீங்க பாரு, பணம் வைக்கிறதில்ல பீரோ, அதில் கொஞ்சம் வைங்க. பண பெட்டி வச்சுருப்பாங்க சில பேர், அந்த பெட்டியில் வைங்க. பர்ஸு வச்சுருக்கீங்களா, பர்ஸில் கொஞ்சம் வைங்க. வியாபார ஸ்தலம், கடை இது மாதிரி அந்த கல்லா பெட்டியில் வைங்க. இப்போ பொதுவாக எல்லாருமே வந்து வெளில போக சொல்ல சில பேர் வந்து பர்ஸ் வச்சுப்பா, பேக் வச்சுப்பா, அந்த பேக்கில் வச்சுக்கோங்க. இப்படி செய்தீங்கன்னா செல்வம் சேரும். இந்த அட்சய திருதி நாளில் நான் சொன்ன மாதிரி உங்களால் சத்து இருக்கிறவங்க என்னென்ன பொருள் வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கிட்டு இதை செய்து பாருங்கள், எல்லா பிரச்சனையும் தீரும். இந்த அட்சய திருதி நாளில் தங்கம் முடிஞ்சால் வாங்குங்க, வெள்ளி முடிஞ்சால் வாங்க, இல்லாத நான் சொன்னேன் இல்லையா, இந்த பொருளெல்லாம் வாங்கி வைங்க, சகல ஐஸ்வர்யங்களும் சேரும். அந்த அட்சய திருதி நாளில் செய்ய வேண்டியதை சொல்லியிருக்கோம். இந்த யூடியூப் நேரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.